गाइस எங்க அண்ணன் தான் வீடியோ எடுக்கறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சேவலெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் நான் பேர்வாடி காட்றேன். வாங்க. என்னென்ன கோழி தம்பி இருக்குது? என்கிட்ட நிறைய கோழி இருக்கு. பேர்வாடை, சொட்டக்கழுத்து, முட்டைக்கோழி, சேவல், ஹைபிரிட். இது நம்ம கிட்ட இருந்து கொடுத்த गाइस. இதெல்லாம் ஹைபிரிட் கோழிகள் நிறைய இருக்கு. முட்டையும் நிறைய விடும். ஆனா முட்டையில வர கோழி குஞ்சு தான் நிறைய செத்து போகும். செத்து போகுதா? ஏன் அப்படி சாகுது? இல்ல அது மேலையெல்லாம் அது மேலே படுத்து பாத்ரூம் போயிருது. அதனால இதாயிருது. கால் முதிச்சு கோழி குஞ்சு சாகான் கொன்றுது. அப்புறம் நிறைய காக்காய்ங்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருது. அதோட பெருக்கான ஓட்டையே அங்க இருக்குது. வாங்க பெருக்கான ஓட்டையை காட்டுறேன். ரெண்டு இருக்கு மொத்தமா. சரி சரி தம்பி. இது எங்க சித்தப்பா பையன் தான் गाइस. இந்த பாத்துங்க. வாங்க பெருக்கான ஓட்டை. பெருக்கானால வந்து பிடிச்சிட்டு போகுது. நம்ம அடுத்து பார்க்கலாம் வாங்க. வாங்க கோழி குஞ்சால நிக்குது. இந்த காய்கறி வேஸ்ட்டால எங்க இருந்து கொண்டு வரீங்க? இது கடையில இருந்தா. கடையில நிறைய போட்டுப்பாங்க. அதான். அந்த இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுலயே பார்க்கலாம் வாங்க. இதுல எல்லாம் என்னங்க இருக்குது? இதுலயே அதேதான் நிறைய சேவல் இருக்கு. இதுல உடம்பு சரியில்லாத கோழி தான் இங்க நிறைய இருக்கு. எப்படி உடம்பு சரியாம போகுது? சளி பிடிச்சதா? இது பெருக்க மாட்டேன். இங்க தான் இருக்குதாங்க. சளி பிடிச்சா என்ன ஊத்துவீங்க? அங்க பாருங்க அடைச்சிருக்கோம். பெருக்கான் பெரிய கோழியும் பிடிக்குதா இல்ல சின்னது நிறைய முட்டை திருடிட்டு போகுது. அடியில எல்லாம் உட்காந்துட்டு இருக்குது. இந்த அந்த சேவல் நம்ம அண்ணன் கொடுத்ததா. இது இல்ல தம்பி வெளியே இருக்கிறது எல்லாம் வேடதான். இன்னும் போண்டா கோழி கொஞ்சம் நிக்குது. சேவல் எல்லாம் இருக்கும். கிராஸ் ஆயிராது. இதோ இந்த சேவல் நம்ம அண்ணன் தான் கொடுத்தது. அண்ணன் கொடுத்ததுல இந்த வடை இதெல்லாம் நம்ம அண்ணன் தான் கொடுத்தது. இது இல்ல அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு அப்புறமா எங்க அண்ணன் கொடுத்ததுல 10 ரூபாய் இறந்துருச்சு காசு. எப்படி இருந்தது? அந்த காய்ச்சல்னால தான். அந்த காய்ச்சல் அந்த கோழி குண்டுக்கு போயிட்டு இந்த கோழி குண்டுக்கு வந்தா அதுல இருக்கிற பாக்டீரியா எல்லாம் இந்த கோழி தொத்தி இறந்துருது. இப்போ எல்லாம் நோவெல்லாம் சரியாயிடுச்சுல தம்பி? டெய்லி ஊசி போடுறேன். உடம்பு சரியில்லாத கோழி தான் அங்க இருக்கிறது. என்ன ஊசி போடுறீங்க? ஊசி காமிக்கீங்களா? லாஸ்ட் காமிக்கிறேன் गाइस. இது நாங்களே ரெடி பண்ணதா. அதுவும் நாங்களே ரெடி பண்ணதா. இதுவும் நாங்களே ரெடி பண்ணதா. இதுல மொத்தமா 2 ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூம் இது. ஃபர்ஸ்ட் ரூம்ல வந்து பாருங்க இங்க ஒரு 3 கோழி இருக்கு. இங்க ஒரு சட்டக்கழுத்து ரெண்டு வடை. அதோட ஒரு சொட்டக்கழுத்து கீழ இருக்கு பாருங்க. ஒரு சொட்டக்கழுத்து கீழ இருக்கு. சொட்டக்கழுத்து பெருவடை பாத்துக்கோங்க. மொத்தமா 2 ரூம் இருக்கு. அதோட இதுல விக்கிற கோழி எல்லாம் போட்டப்போ. விக்கிற கோழி எல்லாம் போட்டு வைப்பீங்க. தீன் என்னங்க போடுறீங்க? தீன் என்றா போடுறீங்க? ஒண்ணுதான் சாப்பாடு தான். என்ன கோழிக்கு அதான் என்ன சாப்பாடு? மாட்டு துண்ணாம்பு. மாட்டு தீவனம். மாட்டு தீவனம். அதுக்கப்புறம் சாப்பாடு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். அந்த செடி போடுறது அதான் நாங்கள் செடி பண்ணிருக்கோம். இது என்ன முளைச்சு கிடக்குது? இதுலயும் நிறைய புழு பிடிச்சிட்டீங்க. இயற்கை விவசாயமா? இயற்கையா கோழி மேய் விடுறது? சரி गाइस. அந்த இடத்துல நாங்க ஒரு 1.5 ஏக்கர் ஃபுல்லா வேலி போட்டிருக்கோம். அந்த 1.5 ஏக்கருக்குள்ள தான் மேயும். அதோட சிங்கம் நிறைய இருக்கு. சிங்கமா? அங்க சிங்கத்தோட இருக்குது. வாங்க காமிக்கிறேன் வாங்க. இந்த கோழி இதுல நிறைய சேவல் இருக்கு. ஒரு சேவல் எங்களுது. அப்புறம் 8 ரூபாய் நம்ம அண்ணன் கொடுத்ததுதான். 7 ரூபாய் நம்ம அண்ணன் கொடுத்ததுதான். அது அங்க ஒரு சட்டக்கழுத்து பெருவடை பார்த்துக்கோங்க. அது பெருவடையா? பக்கு போண்டா இல்ல பெருவடை தான். ஒரு இதான குண்டாய். அடுத்து அந்த சிங்கத்தோட போய் பார்க்கலாம் வாங்க. சிங்கம் இருக்குதா? சிங்கத்தோட இருக்குது. சிங்கம் இருக்குன்னு உண்மையாலுமே யாராச்சும் வந்து போறாங்களா? இப்போ எங்க அம்மா பேசுவாங்க. நம்ம சிங்கத்தோட அந்த தடத்தை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நிறைய ஆடு இருந்துச்சு. ஆட்களை வித்துட்டோம். ஆமா ஒரு ஆட்டு
ஆட்டியே வச்சுருந்தீங்க? இல்ல ஆட்டு பண்ண வைக்கல. மாடு தான் ஒரு 100 மாட்டுக்கு மேல வச்சிருந்தோம். மாடு தான் மாட்டு பண்ண வச்சிருந்தோம். எல்லாத்தையும் வித்து வித்து இப்போ ஒரு 3 மாடு தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சிங்கத்தை அடுத்து காமிக்கிறவாங்க. சிங்கமா சிறுத்தையா? சிங்கம் சி புலி. புலியா? அதான் இதுவும் நாங்களே ரெடி பண்ணது. சூப்பர். ரெடி பண்ணோம். இன்னும் ரெடி பண்ணணும் அது வச்சு. இங்க பாருங்க காத்துல எல்லாம் கீழ வந்துருச்சு. எத்தனை தனமல இதாயிடுச்சுன்னு பாருங்க. ஆமா. சின்ன விவசாயி ரொம்ப வாத்தப்படாது. சொல்லு. இங்க ஒரு பைப் போட்டுறோம். அது டெய்லி லீக் ஆகுதுன்னு இந்த பைப்பை மூடிட்டோம். இந்த புரியல, லீக் ஆகுதா? இது லீக் ஆகுதுன்னு இந்த பைப் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க गाइस. சரி. இங்க தோட்டத்தால இங்க தான் பக்கத்துல இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். சிறுத்தை. புலி புலி. புலியெல்லாம் இங்க வருமா? அந்த புலிய தோட்டத்து காடு இங்க தான் வந்தாச்சு गाइस வாங்க. பாத்தியா? ஆமாங்க गाइस. இங்க வாங்க गाइस. கால் எடுத்தானமா? பாருங்க गाइस. இதா? ஆமாங்க गाइस. அழிஞ்சு போச்சு பாருங்க. இங்க சிறுத்தையெல்லாம் வருது. சிறுத்தை தான் இவ புலி புலின்னு கேக்குறா. இல்ல சிறுத்தைதான். அதான் சிறுத்தை தான். நெக்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு டேம் கட்டிருந்தோம். அந்த டேம்ல ஒரு மரம் சாஞ்சிட்டு இருந்துச்சுன்னு நாங்க கல்லெல்லாம் போட்டு இது பண்ணிருந்தோமா. இது வந்து திரும்பி விழுந்துருச்சு. இங்க வந்து பாருங்க. தன்னம்பிள்ளை எல்லாம் வண்டு விழுகுதுன்னு ஒரு மருந்து கலக்கி வச்சிருந்தோம். எத்தனை வண்டு செத்து கிடக்குது பாருங்க गाइस. பாருங்க எல்லாம் வண்டாவே செத்து கிடக்குது गाइस. அவ்வளோதான் गाइस இந்த வீடியோ. அவ்வளோதான் गाइस இந்த வீடியோ. இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. பாட்டு வரும். பாட்டு இப்போவே ரிலீஸ் பண்ணுறோம். பார்த்து ரசிங்க. பாய் பாய்.